நம்மளோட சேனலில் ஏற்கனவே விதைச்சோம்ல அந்த செடியோட ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் அவரைக்காய் வந்து விதைச்சேன்ல அந்த செடி தான். அது கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு பூ வச்சுருக்கு. அது கூடவே தக்காளி செடியும் இந்த தொட்டியில் இருக்குது. பாருங்கள், கொடிக்கு நான் மேலே ஏற்றி விட்ருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கு. இப்போ இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மொட்டு வச்சுருக்கு. இன்னும் அது பூ பூக்கல, அவரைப்பூ. அது இல்லாமல் இந்த பூச்செடிக்கு வேறு ஆரம்பிக்குது. இது வேப்பெண்ணெய் வேறு நம்ம கரைச்சி அடித்தா பூச்சி அவ்வளோ இருக்காது. தக்காளி செடியிலையும் இப்போ தக்காளி வந்து இப்போ தான் காய்க்கவே ஆரம்பிக்குது. பாருங்கள், எப்பவுமே தண்ணி வந்து மார்னிங் ஈவினிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போது இது வந்து இந்த பக்கம் இருக்கும். சைடில் வந்து ஒரு முருங்கைக்காய் இருக்குது. இது ஜாதி மல்லி செடி இப்போ தான் வச்சுருக்கேன். இது வந்து பப்ளி செடி. அது கூட சூரியகாந்தி பூன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் இருக்குது. இது நித்திமல்லி. இதில் இங்கே வந்து வெத்தலை மேலே ஏறுது. இந்த பக்கம் பாருங்கள், வெத்தலை செடி கீழே நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, எது வரைக்கும் மேலே ஏறி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து முருங்கை மரம், நீட்டாக காய்க்கும் இல்லைங்களா, நாட்டு முருங்கை மரம் இல்லாமல், அதுதான் அது. இது பாருங்க, அவரை பூ லாவெண்டர் கலரில் பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து சாமந்தி, வெள்ளை சாமந்தி. இது வந்து தக்காளி செடி. இது வந்து காக்கடான், இப்போ தான் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக துளுக்குது. இது வந்து புதினா. இது ஹைப்ரிட், இது புதினா. இது மாமரம். இந்த பாருங்கள், இந்த மரத்தில் எவ்வளோ முருங்கை பிஞ்சு விட்டுருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வந்து நியூ இயருக்கு போட்ட கோலம். பிடிச்சா லைக்